என் இனிய அன்பு உறவுகளே, இதோ அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கம். நாம் இன்று 10/3/24 இருக்கின்றோம். இறைவா, என் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கவும், என் உறவுகளுக்கு உணர்வு கொடுக்கவும் உணர்வாய் என்னில் உறவாடவா. அன்னையின் பிள்ளைகளே, தவக்காலத்தின் இரக்கத்தின் காலம், உணர்வின் காலம், உறவின் காலம். இரக்கத்தை அதிகமாய் பெறுகின்ற காலம் மட்டும் அல்ல தவக்காலம். அதை அதிகமாய் நாம் உறவிலே கொடுக்கின்ற காலமும் கூட. நம் கல்வாரி நாயகன் பாடுகள் பல பட்டு கல்வாரியில் உயிர் தியாகம் செய்ததன் காரணம் மனித உணர்வுகளை புதுப்பிக்கவும் இறை உணர்விற்கு பாலமுமாய் அமைவதற்கும். எனவே நாம் தினம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் பின் அவரை நம்மை முழுமையாக கொடுக்கவும் சிலுவையை உற்று நோக்கும் பொழுது இன்னும் நமக்கு ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுக்கின்றது, ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கின்றது. எப்படி சிலுவையையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாதோ அதேபோல் கிறிஸ்துவர்களையும் சிலுவையையும் பிரிக்க முடியாது. இயேசுவின் மீட்பு பயணம் முழுமை பெற்றது சிலுவை பயணத்திலே. இயேசுவின் இந்த கல்வாரி பயணம், சிலுவை பயணம் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை பயணம். இயேசுவின் சீடத்துவம் அடையாளம் சிலுவை சுமந்து கொண்டு அவரோடு பயணிப்போம் இந்த தவக்காலத்தில் தினமும். அன்பு இறைவா, இதோ இன்று எங்களை தட்டி எழுப்பி எங்களுக்கு புதிய ஒரு நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுள் எத்தனையோ இன்னல்கள், துன்பங்கள், இடைப்பாடுகள் கடந்த இரவு முழுவதுமாக இவை எல்லாவற்றையும் தகற்றி எங்களுக்கு புதிய விடியலை தந்ததற்கு நாங்கள் மனமுவந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதியும், எங்களை சுற்றுச்சூழல் இருக்கும் அனைவரையும் ஆசிர்வதியும், எங்களை வெறுப்போர்களையும் எங்களுக்கு தீங்கு செய்பவர்களையும் ஆசிர்வதியும். நாங்கள் யாராவது மனத்தாங்களோடு இருந்தால் யாரிடமாவது அவர்களை மன்னியும், எங்களுடைய மன்னிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி செய்யும். இதோ இந்த காலத்தில் பரீட்சைக்காக படித்து கொண்டும் இதோ பரீட்சை எழுதி கொண்டிருக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்காகவும் ஜெபிப்போம். அவர்களுக்காக நல்ல ஞானத்தை தந்து அவர்கள் இந்த உலக பிரகாரமாக எழுதும் அந்த பரீட்சையை வெற்றிகரமாக முடிக்கவும், அவர்களுக்கு நல்ல ஒரு திறனோடு அவர்கள் எழுத்துக்கோலாக மாற இறைவா உம்முடைய ஆவியின் வல்லமையால் அவர்களை நிரப்பும். அது எந்த மொழியோ, எந்த இனமோ, எந்த நபரோ ஆனால் நாங்கள் அனைவரும் மனிதர்கள். எங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் எங்களை காத்து வருகின்றீர் நீர். இதோ இன்று யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று எங்களிடம் கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க ஆசைப்படுகின்றோம். இதோ இந்த வேண்டுதல்களை எல்லாம் இந்த தவ நாட்களில் ஒவ்வொருவரும் மன்னிப்பு பெறும்படி, யாரையும் தீர்ப்பிடாதீர்கள் என்று சொன்ன இயேசுவின் தீர்ப்பிடப்படுகின்றார். இன்றும் நாம் பல இயேசுக்கள் தினம் குடும்பங்களிலும் பணித்தலங்களிலும் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டு தானே கொண்டிருக்கின்றோம். அதனால் நாம் யாரையும் தீர்ப்பிடாமல் இந்த நாளை நல்லபடி கடக்க எங்களோடு பயணிக்கவும், எங்களோடு இருக்கவும், எங்களை வழிநடத்தவும் உம்மை ஜெபிக்கின்றோம். இதோ நல்ல உணவு நல்ல உணவு, உடுத்த உடை, தங்கும் இடம் எங்களுக்கு தந்தது போல் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். இதோ இந்த கோடை காலத்தில் வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு நல்ல அந்த குளிர்ச்சியான ஒரு நாளை ஆசீர்வதியும். குளிர்ச்சியான அந்த மாற்றங்களை கொடும். இதோ எங்களில் யாராவது தவறி உம்மை மனநோக செய்திருந்தால் இந்த தவ நாட்களில் நாங்கள் அவர்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். இதோ இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.